ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6 மாதத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு செர்லக் தான் பார்க்க போகிறோம். இந்த செர்லக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செர்லக் செய்கிறதுக்கு 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் அவல் எடுத்திருக்கேன், வெள்ளை அவல், 1/2 டம்ளர் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இந்த மூணையும் நம்ம வறுத்துக்க போகிறோம் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். மெதுவாக கலரி கொடுக்கலாம். செவந்து வரணும். நல்லா செவந்து வரணும். நல்லா மணக்கும். அரிசி வறுக்கும்போது நல்லா செவந்து வந்தோன்னே நம்ம அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து அவல் போட்டுக்கலாம். அவளும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அவல் நல்லா கலர் மாறணுன்னு அதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்தது உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து நல்லா வறுக்கும்போது நல்ல மணம் வரும். நல்லா செவக்க வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகணும். வறுத்தாச்சு. இதையும் ஆற வச்சுக்கலாம். 3 ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். தருன்னு இல்லாமல் நல்லா நைஸாகணும். அரைச்சாச்சு. இந்த மாதிரி பவுடர் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ செர்லக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கூழ் காய்ச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துறேன். உளுந்து அரிசி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உபரியாகும். அதனால் 1 ஸ்பூன் பவுடருக்கு 1/2 டம்ளர் தண்ணி, தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலரி கொடுக்கலாம். அரிசி உளுந்தெல்லாம் இருக்கிறதுனால பொங்கி வரும். இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற ஆற கெட்டியாகும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை கொடுக்கணும். உப்பு சரியாக இருந்தால் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு கூட சேர்த்திக்கலாம். இந்த செர்லக்கில் அரிசி, அவல், உளுந்து இந்த 3 சேர்த்துருக்கங்காட்டி ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கும். இதை குழந்தைகளுக்கு கொடுக்குறங்காட்டி குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6 மாதத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான உணவுகளை வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.